ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு ஹாட் டாக் என்னென்னா, அரோரா தான் வந்து மணி பாக்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணி வினோத்தை எடுக்க வச்சா அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் நானும் அப்படி தான் நினச்சேன். பட் நேற்று ஷோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வினோத் வந்து அவர் விருப்பப்பட்டு தான் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் அரோரா தான் கேஷ் பாக்ஸ் எடுக்கணும்னே சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸ்டார்டிங்லேருந்தே மணின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா. நான் இவ்வளோ வந்தால் நான் எடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருந்தா. இந்த ரியா கிட்ட கூட சொல்லுவாள், கேஷ் பாக்ஸ் வந்தால் எடுப்பேன் அப்படின்ட்டு. ஒரு 2 days முன்னாடி எபிசோடில் கூட சொல்லிகிட்டு இருந்தா விக்ரம் கிட்ட, ஒரு 18 லட்சம்லாம் வந்துச்சுன்னா என்ன நம்பாதீங்க, நான் எடுத்தாலும் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அவன் ஃபுல்லாக மணி மைண்டாக அது எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு அரோராக்கு. ஸோ எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து விளையாட்டு காட்டினா. ஸோ வினோத்தும் வந்தார். அவரும் கொஞ்சம் விளையாடின மாதிரி மணி பாக்ஸ் எடுக்கிற மாதிரி விளையாடினாங்க. 2வது வந்து 18 லட்சம் சரி நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற முடிவில் அரோரா வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு விக்ரம் கிட்ட கூட கேட்குறா, இது எடுக்கலாமா எப்படின்னு. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, அது வந்து உன்னோட சாய்ஸு, உன்னோட டெசிஷன் தான், உனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, உனக்கு மூளை இருக்குது, நீ யோசி, எடுக்கிறதுனா நான் இதில் எதுவும் சொல்ல முடியாது, இது உன்னோட டெசிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரின்னு சொல்லிவிட்டு, சரி நான் எடுக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு போய் பக்கத்தில் நிற்பார். நின்னோடனே வினோத் வருவார், வந்து அல்வா எடுத்துகிட்டு வந்து அவர் சாப்பிட்டுட்டு, அது எப்படி இருந்துச்சு பார்க்க, வந்து அரோராவை டைவர்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அரோரா வந்து டைவர்ட் பண்ணி அது எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவள் எடுக்கலான்னு இருக்கும்போது 2வது வாட்டி அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அல்வாவை கொடுத்து ஒரு 3 வாட்டியே கொடுத்துருவார் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவள் சாப்பிட்டுட்டே அவளும் கன்ஃபியூஸில் அப்படியே நிற்கும்போது எடுக்கலாம், சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு போகும், டக்குன்னு வினோத் எடுத்துருவார் லெஃப்ட் ஹேண்டில். அவர் அல்வா எத்தனையும் சாப்பிட்டுட்டு இருக்க டைம் டக்குன்னு எடுத்துருவார். அவருக்கு அந்த ஒரு மைண்டு இருந்திருக்கு, நமக்கு காசு தேவை, நம்ம எடுக்கணுன்ற மைண்டு. ஒரு வேளை நமக்கு டைட்டில் கிடைக்கலன்னா, இந்த மாதிரி நிறைய தடவை மாறி இருக்குது. இவங்க தான் வந்து டைட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் மாறி வந்திருக்கு. அப்படி ஒரு வேளை டைட்டில் கிடைக்கணுன்னா நமக்கு லாஸ் தானே. இது வந்து 18 லட்சம் கிடைக்குதுல்ல, லாபம் தானே. அவர் அந்த மைண்டில் யோசிச்சிருக்காரு. அவர் நல்ல டெசிஷன் தான். இதில் வந்து லாஸ் வந்து அரோராக்கு தான் லாஸு, அவளுக்கு அமௌண்ட்டு போச்சு. ஆனால் அவள் எடுத்துருந்துருக்கலாம். எடுக்க வந்தால் தான் டக்குன்னு வினோத்தை தட்டி பறித்து எடுத்துட்டாரு. வினோத்தோட கேம் பிளே சூப்பர் தான், நல்ல டெசிஷன். ஆனால் அது எடுக்கலைன்னா அவர் டைட்டில் அடிச்சிருப்பார், அரோராக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கும். இப்போ 2 பேருக்குமே அந்த அமௌண்ட் இல்லை. வினோத்துக்கு 50 லட்சம் இல்லை, அரோராக்கு 18 லட்சம் இல்லை. 2 பேருக்குமே லாஸ் தான். பட் வினோத் சொல்கிறாரு, ஓகே இது போதும். ஒரு சப்போஸ் டைட்டில் கிடைக்கலன்னா அவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடு தான். அவரே சொல்கிறாரு, நான் தான் எடுத்தேன், எனக்கு தேவை, நான் ஆடினதுக்கு எனக்கு இது போதும், எனக்கு இதே போதும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அரோரா தான் எடுக்க வச்ச ஃபேன்ஸா, இல்லை யாரோட ஃபேன்ஸுன்னு தெரில, யாரோட பிஆர்னு தெரில, அரோரா தான் எடுக்க வச்சான்னு. அரோரா வினோத்துக்கிட்ட எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் வினோத்து தான் கேட்பார், இப்போது இந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயாச்சுன்னா என்ன ஆகும், என்ன ஏதுன்னு கேட்கும்போது அரோரா சொல்கிறா, கேஷ் பாக்ஸ் எடுத்தாச்சுன்னா நம்ம போய் எடுத்துகிட்டு போயிடுவோம், அடுத்த வாரம் கனி எஃப்ஜே வரும்போது அவங்க கூட வரலாம், எல்லாமே சொல்கிறா. எல்லாமே வினோத்தை வந்து அரோரா கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டு வச்சு அரோரா எடுக்க நின்னது தான் வினோத் எடுத்துட்டாரு. நிறைய மக்கள் அதை தப்பு புரியுறாங்க. இன்னொன்று அரோரா வந்து சிரிக்கிறது, அது வந்து சிரிக்கிறது எப்படின்னா, ஐயோ ஏமாத்துட்டோமே, அந்த ஒரு இதில் ஒரு சிரிப்பு வருமே, அது எப்படி சொல்கிறது, அதாவது கை கட்டியது வாய் கட்டாதது போல் அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஒரு இதாகிடுச்சு, ஷேமான மாதிரி. ஐயோ வடை போச்சே அப்படின்ற மாதிரி டக்குன்னு அதை வந்து சிரித்து அப்படி காமிச்சிட்டா. அது உண்மை தான். ஆனால் அவள் வந்து அந்த மாதிரி சிரிக்கலை, வினோத்தை எடுத்துக்க வச்சுட்டான் அந்த மாதிரி சிரிக்கலை. வினோத்தை வந்து அவள் எடுக்க வைக்கலை. வினோத்துக்கு வந்து யோசிக்கிறது, மூளை இருக்குது, எல்லாமே இருக்குது, அவருக்கே தெரியும். இன்ஃபேக்ட் வெளியே வந்து இப்போ அவர் பேசும்போது எல்லோரும் பாருங்கள், அவர் இதைத்தான் சொல்ல போகிறாரு. வினோத் எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து எனக்கு வாட்டர் மெலனை நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்ததுலேருந்து கொஞ்சம் வினோத் வந்து ட்ரிகர் ஆவாருன்னு தெரியும், வேணுக்குன்னே இங்கே வெளியே வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருந்தார், அவர் கிரிமினல், அவர் அப்படி இப்படின்னு அவரை ரொம்ப போட்டு கழுவி ஊற்றிட்டு இருந்தார் எல்லா மீடியாலையும். அவரோட உண்மை முகம் தெரியல, அவர் அப்படி இப்படின்னு நடிக்கிறாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் உள்ளே போய் வந்து அவ்வளோ நான் கொஞ்சம் நல்லவர் மாதிரி காட்டிக்க ட்ரை பண்ணுறாரு. அதாவது நான் நல்லவன், வினோத்து கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணார். வினோத் எப்படியா டைட்டில் அடிக்கக்கூடாதுன்றதில் வாட்டர்மெலன் தெளிவாக இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஸோ அவர் அதுக்கு முன்னாடி கூட நேற்று டாஸ்கில், மார்னிங் டாஸ்கில் கூட எல்லோரும் கேட்கும்போது யார் ஜெயிக்கணுன்ற அந்த இதில் கேட்கும்போது
வாட்டர்மெலன் வந்து சபரியை தான் ஃபுல்லாக சபரி திவ்யா தான் சொல்லிகிட்ருக்காரு. வந்த நேரத்துலேருந்தே இதை தான் சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, வந்தவங்க கூட வினோத் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த மாதிரி கூட யாரும் சொல்லலை. அப்படி சொன்னாலும் நமக்கு தெரியாதுல்ல. டைட்டில் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா டைட்டில் அவருக்கு தான் கொடுப்பாங்களா, அந்த விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ அவரோட டெசிஷன் கரெக்டு தான். ஆனால் வந்து வாட்டர்மெலன் தான் இதெல்லாம் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்தாரு. இதுக்கு மேலேயும் வாட்டர்மெலன் கூட இருந்து சண்டை போட்டு நம்ம பேர் அசிங்கப்படுறதுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம், அப்படி கூட வினோத் யோசிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாரும் அப்பட்டமாக அரோராவை ஏன் சொல்கிறாங்க, எனக்கு அது புரியவே இல்லை சுத்தமாக. இன்னும் பெரிய ஆக்ட் எப்படின்னா, இது எப்படி வாட்டர்மெலன் எப்படி டார்கெட் கரெக்டாக இருக்குது. அவர் வந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வினோத் போகும்போது அழுறாரு. எதுக்கு அழுற? அப்பாடா டைட்டில் ஒன்று கிடைக்கல, அந்த ஒரு சந்தோஷத்தில் அழுறாரு. அது நல்லாவே தெரியுது நடிப்பு. அவர் இவ்வளோ நாள் பிக் பாஸில் அழவே இல்லை, அவரே சொல்லியிருக்காரு நான் அழவே மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அழுதிங்க? வினோத்தை பிடிக்காது, வெளியே வந்து நல்லா திட்டிக்கிட்டு உள்ளே போய் நல்ல என்ன ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. இந்த பொய்யானா, வியானா, ரம்யா, அந்த வாட்டர்மெலன் 3 சேர்ந்து அப்பா சகிக்கல. ட்ராமா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குப்பா. ஓகே, எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் கேம். இவங்கெல்லாம் ஆனால் வெளியே வரும்போது இவங்களோட நெகட்டிவாக தான் வர போகிறாங்க. வியானாக்கு ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ இன்னும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகும். எனிவே வினோத்தோட டெசிஷன் வந்து கரெக்டான டெசிஷன் தான். ஆனால் அரோரா வந்து திரும்ப சொல்லிகிட்ருக்கா விக்ரம் கிட்ட, நான் எடுக்கலான்னு போனேன், நானே 18 லட்சம் போயிடுச்சு, வருத்தத்தில் இருக்கேன், போங்கப்பா அப்படின்ற மாதிரி சோகத்திலே தான் இருக்கா அரோரா. அதை இன்றைக்கி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.